வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers! Senior Living by Casagrande. Life begins at 50. கடந்த 11 ஆண்டுகளில் அடைந்த முன்னேற்றங்களின் அடிப்படையில் சீர்திருத்தங்கள் ஒரு தொடர்ச்சியான தேசிய இயக்கமாக மாறிய ஆண்டாக 2025 நினைவு கூறப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு நிறைவடைவதை முன்னிட்டு இந்த ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய சீர்திருத்தங்களை நினைவு கூர்ந்துள்ளார். இந்தியாவின் சீர்திருத்த பயணத்தில் 2025 ஒரு திருப்புமுனை ஆண்டாக அமைந்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி, பல துறைகளில் அமல்படுத்தப்பட்ட முன்னோடி கொள்கை மாற்றங்கள் வளர்ச்சியை வேகப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளம் தலைமுறை தொழில் முனைவோரின் ஆற்றல் மற்றும் மக்களின் மன உறுதியால் சீர்திருத்தம் என்ற விரைவு ரயிலில் இந்தியா பயணிக்கிறது என்றும் கூறினார். ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் மூலம் 5% மற்றும் 18% என 2 அடுக்கு வரி கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி விலக்கு வழங்கப்பட்டதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். 1961 வருமான வரி சட்டத்திற்கு மாற்றாக 2025ஆம் ஆண்டு நவீன வருமான வரி சட்டம் கொண்டு வரப்பட்டதாகவும் 100 கோடி ரூபாய் வரை வருமானம் ஈட்டும் நிறுவனங்கள் சிறு நிறுவனங்களாக வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நியூசிலாந்து, ஓமன், இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கிராமப்புற வேலைவாய்ப்பு நாட்கள் 125ஆக உயர்த்தப்பட்டதாகவும் உயர்கல்விக்கு ஒருங்கிணைந்த ஒழுங்குமுறை அமைப்பு முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறிய பிரதமர் மோடி, வளர்ந்த பாரதத்தை உருவாக்குவதே அரசின் நோக்கம் என உறுதிபட தெரிவித்துள்ளார்.